டிசம்பர் 9 வீரா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாறா, நீ பண்ணுனது ரொம்பவே தப்பு. எப்படி அவர் நீ கை நீட்டி அடிச்சிருக்கலாம்? பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்துக்கிறவனை கை நீட்டியெல்லாம் அடிக்கக்கூடாது, செருப்பை கழட்டி அடிக்கணும் அப்படின்னு வீரா தன்னோட செருப்பை கழட்டி அடிக்கிறதுக்காக போறாங்க. உடனே கண்மணி அதை வந்து தடுத்தாராங்க. இவர் அந்த பொண்ணை தப்பான நோக்கத்துல பார்த்தாருங்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமே இல்லாம ஆளாளுக்கு அவரை கை நீட்டி அடிக்கிறது ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்றாங்க. டேய் மாறா, நீ பண்ணுனது ரொம்பவே தப்பு. உடனே நீ அவர்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு ராகவா அந்த பொம்பளை பொறுக்கிக்கு சப்போர்ட் பண்றாங்க. இந்த மாதிரி ஒருத்தனுக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமா? உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாடுறாங்க. மாடியில நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப வீரா வர்றாங்க. உங்க அக்கா என்னைய பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் அவனை கடையிலேயே சேர்த்து வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன வீட்டுல மட்டன் குழம்பு வாடை அடிக்குதே, ஒருவேளை வள்ளி தான் மட்டன் சமைச்சிருக்கா போல, இன்னைக்கு ஒரு கட்டு கட்டலாம் அப்படின்னு சந்தோஷமா ராமச்சந்திரன் டைனிங் டேபிள்ல வந்து உக்காடுறாங்க. அங்க பார்த்தா முட்டைக்கோசு, காலிஃப்ளவரு இந்த மாதிரி எல்லாமே காய்கறி ஐட்டமா சமைச்சு வச்சிருக்கிறாங்க. நீங்க வந்து டயட்ல இருக்கிறீங்க மாமா, இத மாதிரி தான் சாப்பிடணும், அப்பதான் நீங்க 100 வயசு வரைக்கும் நல்லா இருக்க முடியும். இந்த மாதிரி மட்டன் சிக்கன் எல்லாம் நைட்ல சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் ஏறிடும், பிபி சுகர் எல்லாமே அதிகமாயிரும் அப்படின்னு சொல்லி அது எல்லாத்தையுமே சாப்பிட்றதுக்காக கொடுக்குறாங்க. வள்ளியும் ஹாலில் எடுத்துட்டு வந்து மட்டன், இடியாப்பம் எல்லாமே வந்து மாறன், வீரா இவங்க 2 பேருக்குமே பரிமாறிக்கிட்டு இருக்கிறாங்க. மாறனும் ஒரு டைமே சாப்பிடும்போது ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு அம்மா இங்கே வந்து எங்களுக்கு சாப்பாடு போடுறீங்க, நம்ம ரூமில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் மாறன் சொல்கிறாங்க, காய்கறி சாப்பிட்ற அவங்களே டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்றாங்க, நம்ம சிக்கன் மட்டன் சாப்பிட்றோம், நம்ம எதுக்காக ரூம்குள்ளே போகணும், நம்ம இங்கே தான் உட்காந்து சாப்பிட்ணும் அப்படின்னு ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்த ராமச்சந்திரனுக்கு சரி நமக்கு ஒரு வாய் கிடச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சோத்துக்காக ஏங்க ஆரம்பிக்கிறாங்க. மட்டன் குழம்புனா அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும், எக்ஸ்ட்ரா ஒரு வாய் சாப்பிடும், என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க வள்ளி. உடனே பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட போயிட்டு என் அண்ணனுக்கு இந்த மட்டன் குழம்பை கொண்டுட்டு வந்து கொடுங்க, அப்போ தான் சாப்பிடுவார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்களும் என்னென்ன நீங்கள் வந்து நைட்டில் மட்டன் சிக்கன்லாம் வந்து வாரத்தில் 4 நாள் சாப்பிடுவீங்கல்ல, இந்தங்க நான் எங்கள் வீட்டில் வச்சவங்க ஞாபகம் வந்துச்சு, நான் கொண்டுட்டு வந்திருக்கிறேன் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ராமச்சந்திரனும் ஆசையோடு அதை வாங்குறாங்க. உடனே கண்மணி வந்துட்டு, ஐயய்ய எங்கள் மாமா வந்து டயட்டில் இருக்கிறாரு, இந்த மாதிரியெல்லாம் சாப்பிடக்கூடாது, என்னம்மா நீ டயட் ஏறிட்டுன்னு சொல்லிட்டு இருக்கிற, சம்பாதிக்கிறதே சாப்பிட்றதுக்காக தான், அவர் சாப்பிட்டு போறாரே உடைய, உனக்கு வேணாம்னு நீ பேசாமல் ஏறு அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் குடும்பத்து விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க, முதல்ல கிளம்புங்க, எங்கள் மாமாவுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவசரப்பட்டு இந்த சமையல்காரனை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டோமோ, ஒரு நாளும் இந்த மாதிரியே சாப்பிட்டா சீக்கிரமாக நம்ம செத்தே போயிடுவோமே அப்படிங்கிற மாதிரி ராமச்சந்திரன் வந்து யோசிக்கிறாங்க.